ஹாய் குட்டீஸ், ப்ரைஸ் லார்ட், ஹவ் ஆர் யூ? இந்த ஷைன் டைம் ப்ரோக்ராமில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். நம்ம லாஸ்ட் வீக்கு நம்ம என்ன தியானித்தோம்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தை தியானித்தோம் இல்லையா? அதில் என்ன பார்த்தோம்? ஏசப்பா எப்படி நம்மளை மன்னிப்பார், எப்படி நம்மளுக்கு பாக்கியத்தை சந்தோஷத்தை தருவார், எப்படி அவர் பிரசங்கம் பண்ணார், யார் எல்லாரையும் குணமாக்கினார், யாருக்கெல்லாம் அவர் சீஷர்களாக தேர்ந்தெடுத்தாங்கன்றதை நம்ம தியானித்தோம். கரெக்டாக? ஓகே குட்டீஸ், இந்த நிகழ்ச்சியில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தை நம்ம தியானிக்கலாம். எல்லாருமே நீங்கள் பைபிள் கொண்டு வந்துட்டீங்களா? நம்ம ப்ரோக்ராம்குள்ளே போகலாமா? ஓகே, வசனம் 1-10. அதில் ஏசப்பா என்ன சொல்கிறாருன்னு நம்ம தியானிக்கலாமா? எடுத்துக்கிட்டிங்களா? எல்லாரும் வாசிக்கலாமா? அவர் தம்முடைய வார்த்தைகளை எல்லாம் ஜனங்களுடைய காதுகள் கேட்கும்படி சொல்லி முடித்த பின்பு கப்பர்நகமுக்கு போனார். அங்கே 100க்கு அதிபதியாகிய ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாயிருந்தான். அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது அவர் தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினான். அவர்கள் இயேசுவினிடத்தில் அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்ததற்கு அவன் பாத்திரனாய் இருக்கிறான். அவன் தம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான். நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தை கட்டினான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களுடனே கூட போனார். வீட்டுக்கு சமீபமான போது 100க்கு அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி, நீங்கள் அவரிடத்தில் போய், ஆண்டவரே, நீர் வருத்தப்பட வேண்டாம். நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான். என் வேலைக்காரனை இதை செய்யென்றால் செய்கிறான் என்று நான் சொன்னதாக சொல்லுங்கள் என்று அவர்களை அனுப்பினான். இயேசு இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்கு பின் செல்லுகிற திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் வீட்டுக்கு திரும்பி வந்தபோது வியாதியாய் கிடந்த வேலைக்காரன் சுகமடைந்திருக்கிறதை கண்டார்கள். குட்டீஸ், இங்கே நம்ம யாரை பற்றி பார்க்குறோம்? கரெக்ட், 100க்கு அதிபதியினுடைய விசுவாசம் எப்படி இருந்தது இல்லையா? 100க்கு அதிபதினா என்னம்மா? அவங்க எப்படிப்பட்ட ரொம்ப பணக்காராக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட நிறைய வேலை செய்கிறவங்க இருப்பாங்க இல்லையா? அவர்களுக்கு பிரியமாக நிறைய வேலை செய்கிறவங்க இருப்பாங்க. அவர்கிட்ட வியாதி படுக்கையில் ஒரு வேலைக்காரன் இருந்தாங்க. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்க ஏசப்பா வருகிறத குறித்து கேள்விப்பட்டு எப்படியாச்சும் என் வேலைக்காரன் குணமாகணும்னு ரொம்ப வாஞ்சையோட யாரிடத்துல வராங்க? ஏசப்பா கிட்ட வராங்க. அப்போ யூதருடைய மூப்பரை அவரிடத்துல அனுப்புகிறாங்க. அப்போது அவர்கள் என்ன சொல்கிறாங்க? அவர் தம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான். யார்? 100க்கு அதிபதி தன்னுடைய ஜனத்தை நேசிக்கிறான், தன் கூட வேலை செய்கிறவர்களை நேசிக்கிறாங்க. அப்பொழுது இயேசு அவர்களோட கூட போனாங்க. அப்போ 100க்கு அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி, நீங்க எப்படியாச்சும் இயேசுப்பா கிட்ட போயிட்டு, ஆண்டவரே, நீர் வருத்தப்பட வேண்டாம். நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. அப்போ ஏசப்பா பார்த்து என்ன சொல்கிறாங்க? ஏசப்பா, நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, நீங்கள் என் வீட்டுக்கு வர நான் பாத்திரன் இல்லை அப்படின்னு தன்னை தாழ்த்தி சொல்கிறாங்க. நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாகவும் எண்ணவில்லை. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்கப்பா, என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். அந்த 100க்கு அதிபதி ஏசப்பா கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் வரவேணா ஆண்டவரே, நீங்கள் அங்கிருந்து ஒரே ஒரு
வார்த்தை சொல்லுங்க, என் வேலைக்காரன் என்ன பண்ணுவாங்க, சுஸ்தமாவாங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அவங்க யாரு, நூற்றுக்கு அதிபதி ஏசப்பா கிட்ட சொல்றாங்க. நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனா இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டு இருக்கிற நிறைய சேவகர்கள் இருக்காங்க, நிறைய பணிவிட செய்கிறவர்கள் இருக்கிறாங்க, நான் போனா போ வானா வான்னு சொல்ற நிறைய வேலைக்காரர்கள் இருக்கிறாங்க. ஆனாலும் இது எல்லாம் செய்கிறான் என்று நான் சொன்னதாக சொல்லுங்கள் என்று என்ன சொல்கிறாங்க, சொல்லி அனுப்புகிறாங்க. அப்போ ஏசப்பா அவரை குறித்து ஆச்சரியப்பட்டு திரளான ஜனங்களை நோக்கி அவரை குறித்து சாட்சி சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு தெரியுமா, இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் எங்கேயுமே காணவில்லை, யார்கிட்ட, இஸ்ரவேல்கிட்ட கூட நான் காணவில்லை. ஏன், இஸ்ரவேலுக்கு நிறைய அவங்க போஜனத்தை கொடுத்தும் முறுமுறுத்தாங்க. என்ன ஒரு கட்டத்தில் எங்களுக்கு சாப்பாடு மட்டும் தான் கொடுக்குறாங்க ஏசப்பா, எங்களுக்கு கறி மீன் எதுவுமே தரலன்னு முறுமுறுக்க ஆரம்பிச்சாங்க இஸ்ரவேல் ஜனங்கள். அப்படிப்பட்டவர்கள் மத்தியில் இந்த நூற்றுக்கு அதிபதியினுடைய விசுவாசத்தை கண்டு ஏசப்பா என்ன பண்றாரு, ரொம்ப ஆச்சரியப்பட்டு போறாரு. இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் இஸ்ரவேல் கிட்ட கூட நான் காணலையே அப்படின்னு ஜனங்களை பார்த்து அவர் சொல்றாரு. அப்போ அவர் என்ன சொன்னாரு, நீ அனுப்பப்பட்டவர்கள் வீட்டுக்கு திரும்பி வந்த போது என்னாச்சு, நூற்றுக்கு அதிபதி அனுப்புனாங்க இல்லையா, அனுப்பும் பொழுது அந்த வியாதியாய் கிடந்த வேலைக்காரன் என்ன பண்ணாங்க, சுகம் அடைஞ்சாங்க. பார்த்தீங்களா, நூற்றுக்கு அதிபதி இருக்கிட்ட தாழ்மை நமக்கும் வேணும் குட்டீஸ். அதே மாதிரி ஆண்டவரிடத்துல நம்ம கேட்கணும், ஏசப்பா நீங்கள் சொல்கிற வார்த்தையை நான் கீழ்ப்படிய விசுவாசிக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்கணும். நிறைய காரியங்களில் நம்ம என்ன பண்ணுவோம், ஜெபம் பண்ணுவோம், விசுவாசிப்போம். ஆனால் ஜெபம் பண்ணிட்டு வந்த பிறகு அவிவிசுவாசம் நமக்குள்ளே வந்துடும். இது நடக்குமா, நடக்காதா, நான் ஏசப்பா எனக்கு இந்த வாக்கு கொடுத்தாரே, செய்வாரா செய்ய மாட்டாரான்னு ஒரு அவிவிசுவாசம் நமக்குள்ளே எப்பவுமே இருக்கக்கூடாது குட்டீஸ். அந்த நூற்றுக்கு அதிபதியை போல என்ன பண்ணணும், விசுவாசம் உள்ளவர்களாக என்ன பண்ணணும், இருக்கணும். அந்த கிருபை ஏசப்பா கிட்ட நீங்கள் எப்பொழுதும் கேட்கணும். சரியா குட்டீஸ்? ஓகே, அடுத்தது வசனம் 1-17. இதில் நாயின் என்னும் ஊரில் ஒரு விதவை இருந்தாங்க. அவனுடைய மகன் உயிரோடு எப்படி எழுப்பப்படுறாங்கன்றத நம்ம தியானிக்க போகிறோம். எல்லாம் எடுத்துக்கிட்டிங்களா? 11-17. மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவன் அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான், அவளோ கைப்பெண்ணாயிருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். எல்லோரும் பயமடைந்து, மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றியிருக்கிறார் என்றும் தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்றும் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இந்த செய்தி யூதேயா தேசம் முழுவதிலும் சுற்றியிருக்கிற திசைகள் யாவற்றிலும் பிரசித்தமாயிற்று. இங்கே நம்ம யாரை பற்றி பார்க்குறோம், ஏசப்பா என்ன பண்ணுறாரு, மறுநாளில் எங்கிருந்து வேலைக்காரனை சுஷ்டம் நடத்த பிறகு மறுநாள் எங்கே வராங்க, நாயின் என்னும் ஊருக்கு போகிறாரு. அங்கே சிறலான சீஷர்களும் ஜனங்களும் அவரோடவே போனாங்க. அப்போது மரித்து போன அடக்கம் பண்ணும்படி கொண்டு போகிற ஒரு தாய் தன் மகனை கொண்டு போகிறாங்க. அப்போது அவளும் என்ன பண்ண, கைம்பெண்ணாக இருந்தா, விதவையாக இருந்தா. வெகு ஜனங்கள் அவளுடனே கூட இருந்தாங்க. எல்லா ஜனங்களும் அந்த விதவையோடு கூட இருந்தாங்க. அப்போது அவளை பார்த்து ஏசப்பா சொல்கிறாரு, என்ன சொல்கிறாங்க, அவள் மேல் மனதுருகி அழாதே என்று யார் சொல்கிறாங்க, ஏசப்பா சொல்கிறாங்க. அப்போ கிட்ட வந்து பாடையை தொட்டார். இப்போ மறித்து போனாங்கன்னா அவங்களுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, பாடன்னு சொல்லுவாங்க, இல்லை பணன்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்படிப்பட்டதாக இருந்த அந்த தாயினுடைய மகனை ஏசப்பா தொடுறாரு. அது சுமந்தவர்களும் அப்படியே நின்றாங்க. அப்போ ஏசப்பா அந்த மகனை பார்த்து சொல்கிறாரு,
வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன். அப்போ அந்த மகன் ஒரு வாலிப பிரயாத்தில் இருந்திருப்பான். ஒரு 14-15 வயசுனாவே வாலிபம் தானே. அப்படிப்பட்ட மகன் இருந்தபோது அந்த தாய்க்கு ஒரே ஒரு மகன், அவங்களும் ஒரு விதவையான தாய். அந்த தாயை அழுத பார்த்து ஏசப்பா என்ன பண்ணுறாரு, மனதுருகிறாரு. மகளே அழாதே அப்படின்னு சொல்லி அந்த வாலிபனை பார்த்து, வாலிபனை நீ எழுந்துருன்னு சொன்ன உடனே அந்த வாலிபன் என்ன பண்ணுறான், எழுந்துக்கிறாங்க. மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான்னே தாயிடத்தில் ஒப்பு கொடுக்கப்படுறாங்க. எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, இவர் தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றிருக்கிறார் என்று, தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்றும் தேவன் எல்லாரும் மகிமைப்படுத்தினாங்க. எல்லாருமே பயம் அடைஞ்சாங்க. இப்போது செத்தவங்களை உயிரோடு உடனே எழுப்பினா ஆவி அப்படின்னு நம்ம பயப்படுவோம் இல்லையா? ஆனால் ஜனங்களும் அப்படி தான் பயந்தாங்க. ஆனால் எல்லா இவர் தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே வந்திருக்கிறாருன்னு தேவன் என்ன பண்ணாங்க, ஜனங்கள் எல்லாரும் அது சந்திச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் அவரை மகிமைப்படுத்தினாங்க. இப்போ இந்த செய்தி என்ன ஆச்சுன்னா, யூதேயா முழுவதிலும் என்னாச்சு, பரவச்சு. ஏசப்பா 2வது அற்புதம் எங்கே செஞ்சார், நாயின் என்னும் ஊரில் ஒரு விதவை தாயினுடைய மகனை என்ன பண்ணார், உயிரோடு எழுப்பினார். ஏசப்பா எவ்வளோ மனதுருக்கி அவள் அழறதை கண்டு மனதுருக்கி அவருக்கு உதவி செஞ்சார். இன்னைக்கு பல காரியங்களை நீ அழுது கொண்டிருக்கிறியா, எனக்கு படிப்பே வரமாட்டேந்து, நான் என்ன படித்தாலும் மண்டையில் ஏற மாட்டேந்து, நான் என்னால் கீழ்ப்படியணும்னு நினைக்கிறேன், என்னால் கீழ்ப்படியிட முடியல, நான் தேவனுக்கு பிரியமாக இருக்கணும்னு நினைக்கிறேன், என்னால் முடியல, அநேக பாவ காரியங்களை நான் விழுந்து போகிறேன், என்னால் எழ முடியலன்னு நீ அழுது கொண்டிருக்கிறாயோ, நீ இன்னைக்கு என்ன பண்ணும், ஏசப்பா கரத்தில் ஒப்புக்கொடு. உன்னுடைய கண்ணீரை ஏசப்பா காண்கிற தகப்பன். அவர் உண்மையில மனதுருகி உனக்கு விடுதலை தர, மரித்து போன நம்மளுடைய எல்லா ஆத்துமாக்களை, நம்மளுடைய எல்லா விதமான பலவீனங்களை அவர் எடுத்து போட்டு புது பலனை தரக்கூடியவர். சரியா குட்டீஸ்? ஓகே, நம்ம அடுத்தது என்ன தியானிக்கலாம்னா 18 - 35 இதில் யோவான் ஸ்நானகத்தை பற்றி ஏசப்பா எப்படி சாட்சி தரான்னு பார்க்கலாமா? வாசிக்கலாமா? 18 - 35. இவைகள் எல்லாம் யோவானுடைய சீஷர்கள் அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது யோவான் தன் சீஷரில் 2 பேரை அழைத்து, நீங்கள் இயேசுவினிடத்திற்கு போய், வருகிறவர் நீர்தானா, அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று கேளுங்கள் என்று சொல்லி அனுப்பினான். அந்தப்படி அவர்கள் அவரிடத்தில் வந்து, வருகிறவர் நீர்தானா, அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமோ என்று கேட்கும்படி யோவான் ஸ்நானகன் எங்களை உம்மிடத்திற்கு அனுப்பினார்கள் என்றார்கள். அந்த சமயத்திலே நோய்களையும் கொடிய வியாதிகளையும் பொல்லாத ஆவிகளையும் கொண்டிருந்த அநேகரை அவர் குணமாக்கி அநேக குருடருக்கு பார்வையளித்தார். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் போய் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் யோவானுக்கு அறிவியுங்கள். குருடர் பார்வையடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. என்னிடத்தில் இடரல் அடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்றார். யோவானுடைய தூதர்கள் போன பின்பு அவர் யோவானை குறித்து ஜனங்களுக்கு சொன்னது என்னவென்றால், எதை பார்க்க வனாந்திரத்திற்கு போனீர்கள்? காற்றினால் அசையும் நாளையோ? அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? மெல்லிய வஸ்திரம் தரித்த மனுஷனையோ? அலங்காரம் வஸ்திரம் தரித்த செல்வமாய் வாழ்கிறவர்கள் அரசர் மாளிகளை இருக்கிறார்கள். அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? தீர்க்கதரிசியோ? ஆம், தீர்க்கதரிசியை பார்க்கிலும் மேன்மை உள்ளவனையே என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இதோ, நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன். அவன் உமக்கு முன்னே போய் உமது வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று எழுதிய வாக்கியத்தால் குறிக்கப்பட்டவன் இவன்தான். ஸ்ரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரிய தீர்க்கதரிசி ஒருவனும் இல்லை. ஆகிலும் தேவனுடைய ராஜ்யத்தில் சிறியவனாயிருக்கிறவன் அவனிலும் பெரியவனாயிருக்கிறான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். யோவானுடைய உபதேசத்தை கேட்ட ஆயக்காரர் முதலான சகல ஜனங்களும் அவனாலே ஞானஸ்தானம் பெற்று தேவன் நீதிபரர் என்று அறிக்கையிட்டார்கள். பரிசேயரும்
பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளுமே அவனாலே ஞானஸ்தானம் பெறாமல் தங்களுக்கு கேடுண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். பின்னும் கர்த்தர் சொன்னது, இந்த சந்ததியை யாருக்கு ஒப்பிடுவேன்? இவர்கள் யாருக்கு ஒப்பாயிருக்கிறார்கள்? சந்தை வெளியில் உட்கார்ந்து ஒருவரை ஒருவர் பார்த்து, உங்களுக்காக குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, உங்களுக்காக புலம்பினோம், நீங்கள் அழவில்லை என்று குறை சொல்லுகிற பிள்ளைகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். இப்படியெனில் யோவான் ஸ்நானகன் அப்பம் புசியாதவனும் திராட்சரசம் குடியாதவனும் வந்தான். அதற்கு நீங்கள், அவன் பிசாசு பிடித்திருக்கிறவன் என்கிறீர்கள். மனுஷகுமாரன் போஜன பானம் பண்ணுகிறவராய் வந்தார். அதற்கு நீங்கள், இதோ போஜன பிரியனும் மதுபான பிரியனுமான மனுஷன் ஆயக்காரனுக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்றீர்கள். ஆனாலும் ஞானமானது அதன் பிள்ளைகள் எல்லாராலும் நீதியுள்ளதென்று ஒப்புக்கொள்ளப்படும் என்றார்கள். இங்கே நம்ம யாரை பற்றி பார்க்குறோம் குட்டீஸ்? யோவான் ஸ்நானகனுடைய பற்றி பார்க்குறோம் இல்லையா? அநேக ஜனங்களுக்கு அவர் என்ன பண்ணுறாரு? அற்புதம் செய்கிறாரு. செவிடர்கள் கேட்குறாங்க, குருடர்கள் பார்வை அடைகிறாங்க, பொல்லாத பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை செய்யப்படுகிறாங்க. அப்போது ஏசப்பா எல்லாரையும் பார்த்து கேள்வி கேட்குறாரு, நீங்கள் யாரை பார்க்க வந்தீங்க, எதுக்காக வந்தீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது யோவானுடைய உபதேசத்தை கேட்ட ஆயக்காரர்கள் என்ன பண்ணாங்க? யோவான் எப்படிப்பட்டவர்? ஒரு பெரிய தீர்க்கதரிசி இல்லையா? ஆகிலும் தேவனுடைய ராஜ்யத்தில் யார் சிறியவனாக இருக்கணும், அவனிலும் பெரியவனாக என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போது யோவான் என்ன பண்ணாரு? அவருடைய தரிசனம் என்னது? ஞானஸ்தானம். அதாவது பாவத்தில் இருக்கிறவங்களை மனம் திரும்ப மீட்கும்படியாக அவர்களுக்கு எல்லாருக்கும் உபதேசம் பண்ணி ஞானஸ்தானத்துக்குள்ள கொண்டு வந்தாரு. இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களாய் பரிசுத்தத்தினால் நிரம்புகிறவர்களாய அப்படிப்பட்ட ஒரு கிருபை யாருக்கு இருந்தது? யோவான் ஸ்நானகனுக்கு இருந்தது. அப்போ எல்லாரும் சொல்றாங்க, பரிசேயரும் நியாயஸ்தர்களும் கூட என்ன பண்றாங்க? ஞானஸ்தானம் பெறாம தங்களுக்கு கேடு உண்டாக தேவனுடைய ஆலோசனை என்ன பண்ணாங்க? தள்ளிட்டாங்க. என்ன சொல்கிறாங்க? நீ ஞானஸ்தானம் எடுத்துக்கோங்க, பரிசுத்த ஆவினால் நிரம்புங்க, பாவத்திலிருந்து விடுதலை வாங்க அப்படின்னு யார் சொல்கிறது? யோவான் ஸ்நானகன். அப்போது ஏசப்பா சொல்கிறாரு, இந்த சந்ததியை நான் யாருக்கு ஒப்பிடுவேன்? இவர்கள் நான் யாருக்கு சொல்கிறது? இவர்கள் சொல்கிறாங்க, நாங்கள் குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, நாங்கள் உங்களுக்காக புலம்பினோம், நீங்கள் அழலை, அப்படி குறை சொல்லுகிற பிள்ளைகளுக்காக இவங்க எல்லாருமே யார் ஒப்பாக இருக்காங்க? இந்த ஆயக்காரரும் யார்? பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளும் இந்த பரிசேயறதுக்கு அவங்களுக்கு குறை சொல்லுகிற பிள்ளைகளாக இருக்கிறவங்களுக்கு ஒப்பாக இருக்கிறாங்க. ஆனால் யோவான் ஸ்நானகன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அப்பம் புசியாதவனும் திராட்சரசம் குடியாதவனுமாக இருந்தாங்க. ஆனால் அவரை என்ன சொன்னாங்க? எல்லாரும் பிசாசு பிடிச்சவன் சொன்னாங்க. மனுஷகுமாரன் போஜனம் பண்ணுகிறான்னு வந்தார்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணாங்க? போஜன பிரியனும் மதுபான பிரியனும் மனுஷனும் ஆயக்காரர்களும் பாவிகளும் சிநேகிதன் என்றீர்களே அப்படின்னு இப்படி குறை சொல்லுகிறவர்களா இருக்கீங்களே, உங்களை நான் யாருக்கு ஒப்பிடுவேன்? ஆனால் ஞானமானது அதன் பிள்ளைகள் எல்லாராலும் நீதியுள்ளதென்று ஒப்புக்கொள்ளப்படும் அப்படின்னு ஏசப்பா சொல்கிறாரு. நம்ம ஏசப்பா எச்சரிப்பு தரும் பொழுது நம்ம அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இருக்கணும். இங்கே யோவான் யோவான் ஸ்நானகன் எப்படிப்பட்டவராக இருந்தார்னா, சகல ஜனங்களுக்கும் அவரால் என்ன பண்ணது? ஞானஸ்தானம் பெற்று தேவனுடைய நீதிபாரர் என்று அறிக்கையிட்டார்கள். அவர் யோவானுடைய உபதேசத்தை கேட்ட ஆயக்காரர் முதல் சகல ஜனங்களும் என்ன பண்ணாங்க? ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டாங்க. இன்னைக்கு நீங்க கூட மனம் திரும்பி ஒரு பாவத்திலிருந்து விடுதலை பெற்று இயேசுவை உள்ளத்தை ஏற்றுக்கொண்டிருக்கீங்களா? அப்படின்னா உடனே நீங்க என்ன பண்ணணும்? ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளணும். சரியா குட்டீஸ்? அப்படி எடுக்கலைன்னா டேடி மம்மி கிட்ட கேட்டு நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற இந்த ஞானஸ்தானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். அதுக்கு சுதந்திரவாளியாக நீங்கள் இருக்கணும். சரியா குட்டீஸ்? ஓகே, அடுத்த காரியம் என்ன தெரியுமா? வசனம் 36-50. பாவியான பெண் இயேசுவின் பாதங்களை எப்படி அபிஷேகம் செய்கிறா? நம்ம வாசிக்கலாமா? 36-50. பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டுமென்றும் அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்தியிருந்தார். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு
பரணியிலே பரிமள தைலத்தை கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். அவரை அழைத்த பரிசேயன் தொடுகிற ஸ்திரீ இன்னார் என்றும் இப்படிப்பட்டவர் என்றும் அறிந்திருப்பார். இவள் பாவியாய் இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவன், போதகரே, சொல்லும் என்றான். அப்பொழுது அவர், ஒருவனிடத்தில் இரண்டு பேர் கடன் பட்டிருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றொருவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதா இருந்தது. கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான். இப்படி இருக்க அவர்களில் எவன் அவனிடத்தில் அதிக அன்பாயிருப்பான்? அதை சொல் என்றார். சீமோன் பிரதியுத்தரமாக, எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனே அதிக அன்பாயிருப்பான் என்று நினைக்கிறேன் என்றான். அதற்கு அவர், சரியாய் நிதானித்தாய் என்று சொல்லி ஸ்திரீனிடத்தில் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. இவளோ கண்ணீரால் என் கால்களை நனைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை. இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை. இவளோ என் பாதங்களில் பரிமளத்தலத்தை பூசினாள். ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது கூட பந்திருந்தவர்கள், பாவங்களை மன்னிக்கிற இவன் யார் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அவர் ஸ்திரீயை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்றார். இங்கே யாரை பார்க்குறோம் குட்டீஸ்? ஒரு ஸ்திரீயை நம்ம பார்க்குறோம். அவங்க என்ன சொல்கிறாங்க? ஏசப்பா கிட்ட அவங்க வராங்க. வந்த பிறகு எந்த ஊரில்? அந்த ஊரில் பரிசேல் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். அப்போது என்ன ஆகுது? அந்த பரிசனுடைய வீட்டில் பிரவேசித்த பொழுது அங்கே ஒரு ஸ்திரீ வராங்க. அந்த ஊரில் ஒரு பாவியான ஒரு ஸ்திரீ இருக்காங்க. அவங்க பரிசன் வீட்டில் பந்திருப்பதை அறிந்து என்ன பண்ணுறாங்க? ஒரு பரிமள தைலத்தை, விலை மதிக்க முடியாத பரிமள தைலத்தை கொண்டு வந்து அவர் பாதங்களில் என்ன பண்ணுறாங்க? தன் கண்ணீரினால் நனைத்து தலைமயிரினால், அதாவது முடியினால் பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசுறாங்க. இதை பார்த்த பரிசேயன் என்ன பண்றாங்க? இவ தீர்க்கதரிசியா இருந்தனால தம்மை தொடுகிற இந்த ஸ்திரீ இன்னார் என்று இப்படிப்பட்டவர் என்று அறிந்திருப்பார் என்று இவள் பாவியா இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டாங்க. யாரு? பரிசேயன் சொன்னார். இவரை தொல்றாரே, இவங்க எப்படிப்பட்டவர் தெரியுமா அப்படின்னு யார் கேட்கறது? பரிசேயனுக்குள்ள அவங்க பேசிக்கொள்றாங்க. அவங்க பேசுறதை ஏசப்பா நினைச்சு, சீமோனே, அதாவது பேதுரு என்ன சொல்றாங்க? உனக்கு ஒரு காரியம் சொல்லட்டுமா? என்ன சொல்லுங்க ஆண்டவரே, போதகரே அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க கேட்குறாங்க, 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் 500 வெள்ளிக்காசுக்கும் இன்னொருத்தர் 50 வெள்ளிக்காசுக்கும் என்ன பண்ணுறாங்க? கடன் பட்டிருக்காங்க. ஆனால் அவர்களால் செலுத்த முடியாதனால அவர்கள் என் கடனை மன்னிக்கப்பட்டது. இதில் யார் அதிகமாக அன்பாக இருந்திருப்பாங்க அப்படின்னு ஏசப்பா ஒரு கொஸ்டினை யார்கிட்ட கேட்குறாங்க? சீமோன் கிட்ட கேட்குறாங்க. எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனே என்ன பண்ணுவாங்க? அதிக அன்பாக இருப்பாங்க. அப்போ இயேசுப்பா சொல்கிறாங்க, சரிதான், நீ சரியா நிதானித்து சொல்லியிருக்கிற. அதே போல் இந்த ஸ்திரீனிடத்தில் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீ, அந்த பெண்ணை நீ பார்க்குறியே, நான் உன் வீட்டில் வந்திருக்கிறேன், ஆனால் நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரலை. இவ்வளோ என்ன பண்ணாங்க? கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தலைமயிரினால் தொடச்சாங்க. நான் உங்கள் வீட்டுக்கு வரும்பொழுது தண்ணி கூட தரல, ஆனால் இவங்க தன் கண்ணீரினால் என் கால்களை கழுவி தலைமுடியினால என்ன பண்ணுறாங்க? துடைக்கிறாங்க. நீ என்னை முத்தம் செய்யலை, ஆனால்
அவருடைய பாதத்தை இந்த ஸ்திரீ என்ன பண்ணுறாங்க, ஓயாமல் முத்தம் செய்கிறாங்க. நீ என் தலைக்கு என்ன எதுவும் பூச தரலை, ஆனால் இவ என்ன பண்ணுறாங்க, ஒரு பரிமள தைலத்தை, விலை மதிக்க முடியாத பரிமள தைலத்தை என் கால்களுக்கு பூசுகிறாங்க. அதனால் நான் உனக்கு சொல்கிறேன், இவ பாவம் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாலே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஏசப்பா உன் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்ன உடனே கூட இருந்த பந்தி இருந்தவங்களை எல்லாம் என்ன சொல்லுவாங்க, இவர் யாரும் மன்னிக்க அப்படின்னு முறுமுறுக்கிறாங்க. ஒரு வார்த்தை சொன்னால் என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் ஏசப்பாவை இவர் யார் இவர் மன்னிக்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏசப்பா என்ன சொல்கிறாங்க, ஸ்ரீயே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்களா, நம்ம இன்னைக்கு எதை பாவியான பெண் என்ன பண்ணுறாங்க, இயேசுவின் பாதங்களை அபிஷேகம் செய்கிறாங்க, இயேசுவின் பாதத்தை பிடிச்சிக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும் இல்லையா, ஏசப்பா ரொம்ப நல்லவர், மன்னிக்கிற கிருபை கொடுக்குறவர். ஆனால் கூடவே இருந்த சீமோன் கிட்ட ஏசப்பா என்ன கேட்குறாரு, நீ ஒரு தண்ணி கூட கொடுக்கல எனக்கு, நீ ஓயாமல் எனக்கு முத்தம் செய்யலை. அவன் முத்தம் செய்கிறாங்க, தைலத்தால் பூசி என்னை அபிஷேகம் பண்ணுறாங்க, ஆனால் நான் உன் வீட்டுக்கு வரும்பொழுது நீ எதுவுமே செய்யலையே. இவ பாவம் மன்னிக்கப்பட்டது. இவ்வளோ அன்பான தகப்பனில் ஃபஸ்ட்டு 100க்கு அதிபதியினுடைய தாழ்மை குணத்தை நம்ம பார்த்தோம். ஞாயின் ஊரில் ஒரு விதவையினுடைய மகனை ஏசப்பா எப்படி தொட்டு, வாலிபனே நீ எழுந்துருன்னு அந்த தாயினுடைய அழுகை மனதுருகி என்ன பண்ணுறாரு, அற்புதம் செய்கிறாரு. யோவான் ஸ்நானகனை பற்றி ஏசப்பா சாட்சி தராரு. பாவியான பெண் இயேசுவினுடைய பாதங்களை எப்படி அபிஷேகம் செய்கிறாங்கன்றத இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் தியானித்தோம். இதில் இன்னைக்கு நம்ம என்ன கற்றுக்கொண்டோம், தாழ்மையாக இருக்கணும் இல்லையா. அவரை யோவான் ஸ்நானகனை போல ஏசப்பா எப்படி சாட்சி கொடுத்தாரோ அதே மாதிரி நாமளும் நம்மளை குறித்து ஏசப்பா என்ன பண்ணணும், சாட்சி கொடுக்கணும். சரியா குட்டீஸ், அவருடைய பாதங்களில் நம்ம காத்திருக்கணும், அவருடைய கீழ்ப்படியணும். சரியா. ஓகே குட்டீஸ், இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். எல்லாரும் ஸ்கூல் போயிட்டுருக்கீங்க இல்லையா. ஓகே குட்டீஸ், இந்த ஸ்கூலில் நியூ கிளாஸ், நியூ என்வரன்மெண்ட் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். அப்படி ஏதாவது பிரச்சனை உடனே உங்கள் மம்மி டாடி கிட்ட கம்யூனிகேட் பண்ணுங்கள். சரியா. அது மட்டும் இல்லாமல் ஏசப்பா கிட்ட ஞானத்தை கேளுங்க, அந்த கிருபையை கேளுங்க, நல்லா படிக்க, கீழ்ப்படிய, உமக்கு பிரியமாய் வாழ அந்த தாழ்மை குணத்தை எனக்கு தாங்க ஏசப்பா அப்படின்னு இன்னைக்கு நீங்கள் கேட்கணும். சரியா. ஓகே, இன்னைக்காங்க நம்ம ப்ரேயர் பண்ணலாமா. க்ளோஸ் யுவர் ஐஸ். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் மேலே உடைய பாதுகாப்பு கரம் இருக்கட்டும் ராஜா. அப்பா தகப்பனே சப்பான் அந்த 100க்கு அதிபதி போல ஆண்டவரே எங்களுக்கு அந்த பெரிய விசுவாசத்தை எங்களுக்குள் இடைப்படுங்கப்பா. அவை விசுவாசம் அத்தனையும் எங்களை விட்டு நீங்கும்படி நிற்கிறவை பாராட்டுங்க. விசுவாசம் என்னும் கேடகத்தை என்னை நிலைநிறுத்துங்கப்பா. அதில் நாங்கள் லாகிங் ஆகுறோம் தகப்பனே. அப்பா பெரிய விசுவாசத்தை எங்களுக்கு தாங்க தகப்பனே. அப்பா நான் என் ஊரில் அந்த விதைக்கு இறங்கினது போல அப்பா மறித்து போன எங்களுடைய ஆத்துமாக்களை, பலன்களை, பலவீனங்களை எடுத்து போட்டு புது பலனை எங்களுக்கு தாங்க இசப்பா. உயிர் தெழுக்க செய்யுங்க இசப்பா. பாவத்திலிருந்து விடுதலை தாங்க ஆண்டவரே. அப்பா இன்னைக்கு ஒப்பு கொடுக்குற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளை அப்பா அந்த கிருபை கேட்குறாங்கப்பா. தன் பாவங்களை அப்பா அறிக்கையிட்டு உம்மிடத்தில் இந்த கிருபை கேட்குற அந்த பிள்ளைக்கு நீர் விரங்கும் ஆண்டவரே. ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா ஆண்டவரே. பிள்ளைகள் வளர்க்கறதுல பெரிய சேலஞ்சு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேரண்ட்ஸுக்கும் ஆண்டவரே நீங்கள் விசேஷ ஞானத்தை தாங்கப்பா ஆண்டவரே. பிள்ளைகள் புது ஸ்கூல் போயிட்டு கொண்டிருப்பாங்கப்பா. அவர்களுக்கு தேவைகள் சந்திக்கப்படட்டும். படிக்கிற பாடங்கள் நினைவில் வைக்க அவங்க விசேஷ ஞானத்தை தாங்கப்பா. அதை தடை பண்ணுகிற பொல்லாத பிசாசின் கிரிகைகள், மனுஷன் கிரிகைகளை இயேசுவின் நாமத்தில் கட்டி செபிக்கிறேன்ப்பா. ஒன்றும் வாய்க்காதபடி செய்யுங்க ஏசப்பா. தகப்பனே, பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறவர்களாக, ஆசிரியருக்கு கீழ்ப்படுகிறவர்களாக, உடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் வளர நான் ஆசிர்வதிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளை தொடுங்க ஏசப்பா. பொறுப்பெடுத்து கொள்ளுங்கப்பா. இந்த உலகம் தீமையினால் நிறைந்திருக்கிறதப்பா. அந்த தீமையிலிருந்து பிள்ளைகளை விளக்கி ரட்சித்து கொள்ளுங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன்.
ஓகே குட்டீஸ், இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணணும், எப்பவுமே நீங்கள் தியானிக்கணும். பெரிய விசுவாசத்தை நீங்கள் என்ன பண்ணணும், கொண்டிருக்கணும். இயேசுவின் பாதத்தில் நம்ம என்ன பண்ணணும், எப்பொழுதுமே கீழ்ப்படிந்தவர்களாக இருக்கணும். இயேசு துன்பப்படுக்கிறவர்களை கூட என்ன பண்ணுறாரு, நேசிக்கிறாரு. தேவனால் முடியாதது எதுவுமே கிடையாது இல்லையா? நம்ம துக்கத்தில் இருக்கும் பொழுது கூட நம்ம இயேசப்பாவை நம்ம நம்பணும். சரியா? எந்த நிலைமையிலும் நீங்கள் என்ன பண்ணணும், இயேசுவுக்கு வேலை செய்கிற தேவனுடைய வேலை செய்ய அனைவரையும் நீங்கள் என்ன பண்ணணும், மதிக்கணும். இயேசுவின் செயல்களை நீங்கள் எல்லாருக்கும் பகிரணும். நம்பிக்கையில் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும். சரியா குட்டீஸ்? ஓகே, காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட்.